கொழுமையால் அவர் உங்களுக்கு உணவளித்தார், மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். திருப்பாடல்கள் என்பது இறைவசனம் 17. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ராணி லக்ஷ்மணன் குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும், இமாக்குலேட் ஸ்டெல்லா அவர்களுடைய கழுத்து காயம் குணம் பெற வேண்டியும், திருவாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்மரணம் வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாக்கி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு ரத்தமும் பெருவிழா இன்று நம்மையும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட அழைப்பு தருகிறது. இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் நாம் மாறுகின்ற பொழுது நாமே இயேசுவாய் மாறுகிறோம். அதைத்தான் இன்றைய விழா நமக்கு சற்று ஆழமாய் சொல்லுவதாய் நான் உணர்கிறேன். இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தம் உணவோடு தொடர்புடையது என்று சொன்னால், இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கான ஆன்ம உணவாய் மாறுகின்றார். வாழும் காலமெல்லாம் நாமும் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு இயேசுவாய் மாறி இயேசு உறவை உணவின் மூலம் கொண்டாடியது போல் நாமும் கொண்டாட நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட்டு தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
வாளை ஏற்றருள்வி. தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து நின்று மகிழ அருள்வீராக்கு. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயே என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 3 வரை, 14, 16. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே பொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லா புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி.
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து வருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். வானவர் உணவிதும் வழிநடப்போருக்கு உணவாயிற்றே, மக்களின் உணவை நாய்க்கட்கரியில் நலமாகாதே. ஈசாக் பலியிலும் பாஸ்கா மறியிலும் நாம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பள்ளியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே என்மேல் இறங்கிடுவீரே, எம்முள் நகுல் அமுதம் ஊட்டி விடுவீரே. தும்மிக மந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழ்க்கை நாட்டில் நலன்கள் அனைத்தையும் காணச் செய்வீர். அனைத்தையும் அறிவோய், அனைத்தும் வாழ்வோய், மாந்தர்க்கு உணவிதை தருவோய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து தும்முடன் பங்கினை கொள்ளவும் வாந்திரக் கூட்டத்தில் நெற்பிடவும் அருள்வீர். ஆமேன். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 51 58 முடிய. இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம்: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம்.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரண்டாயிரத்தி 15ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அவல் விகடன் என்கின்ற வலையொலி சேனல் ஒன்று லுலு அர்ஷாய் என்கின்ற ஒரு இளம் பெண்ணை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை வழங்கியது. யார் இந்த அர்ஷா? இன்று இந்தியாவில் உணவு வங்கி என்று பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தின் அல்லது ஒரு சேவை குழுவின் முதன்மை பணியாளர் அல்லது தோற்றுவிப்பாளர், ஒரு இளம் பெண். சென்னையில் உறவுகளால் நிரந்தரமாய் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாலையோரங்களில் யாசகம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டவர்களை தேடி தேடி சென்று உணவு வழங்குவதுதான் இவருடைய பிரதான பணி. சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு அழைப்பு கொடுத்து மேற்குறிப்பிட்டவர்களுக்கு உணவு வழங்கிட உதவிகளை முன்னெடுத்தவர் இந்த இளம் நங்கை அர்ஷா. இவருடைய இந்த முன்னெடுப்பு இன்று நம்முடைய தேசத்தின் மிக முக்கிய நகரங்களான மும்பை, புனே, டெல்லி, ஹைதராபாத், பாரிபாத் ஆகிய இடங்களிலும், தமிழகத்தினுடைய மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை ஆகிய இடங்களிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. தனிநபராய் முன்னெடுத்த இந்த செயல் இன்று பல்வேறு இளைஞர்களின் கூட்டு முயற்சியால் இன்று இந்தியா முழுவதும் இந்த உணவு வழங்கும் பணி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கொரோனாவினுடைய நோய் தொற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் உணவு வங்கியை முன்னெடுத்த குழுக்களும் இன்று சமூகத்தினுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கி உணவுக்கு மிகவும் கடினப்படுகின்ற குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நாம் இந்த நேரத்தில் கட்டாயம் அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். இந்த சிறு தகவல் பரிமாற்றத்தின் பின்னணியில்தான் இன்றைய திருவிழாவை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு நம்முடைய முகநூலில் சீதாராம் யெச்சூரி CPIMனுடைய ஒரு மிக முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் குறிப்பிட்டிருந்த செய்தி, இந்த நோய் தொற்று காலத்தில் ஏப்ரல், மே மாதங்களில் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு அளவை விட 65 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் மத்திய உணவுத்துறை அமைச்சகத்தால் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருந்தது முகநூலில் நான் கண்டது. தனியொரு மனிதனுக்கு உணவில்லையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம், இந்த உலகை அழித்திடுவோம், இந்த பிரபஞ்சத்தை அழித்திடுவோம் என்று பெரும் குரல் எழுப்பினான் பாரதி.
அன்புக்குரியவர்களே, இன்று ஒருபுறம் உணவில்லாமல் அன்றாடம் 1000 அளவில் மடிகின்ற மக்கள், இன்னொரு புறம் தேவைக்கு அதிகமாக உணவை எடுத்து வீணடிக்கின்ற பெரும் கூட்டம். இந்த சவால்களுக்கு மத்தியில் இன்றைய விழா நமக்கு தருகிற செய்தி என்னவாக இருக்கிறது என்பதை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் மோயிசன் இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி கடவுள் அவர்களை உணவு கொடுத்து பராமரித்தார், உணவின் கடவுளாய் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற பகுதியை இன்றைய முதல் வாசகமாய் நாம் வாசிக்க கேட்டோம். மோயிசன் மக்களுக்கு சொல்லுகின்றார், நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் கடவுள் உங்களை உண்பித்தார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வரலாறை நாம் நன்கு அறிவோம். தொடக்க நூல் புத்தகத்தினுடைய இறுதியில் நாம் வாசிக்கின்றோம், யாக்கோபு வாழ்ந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படுகிறது, உணவு இல்லை. எனவே உணவு தேடி அவர்கள் எகிப்துக்கு செல்லுகின்றார்கள். எகிப்தில் ஏற்கனவே பெரும் பஞ்சம் நிலவுகிறது. ஆனால் இந்த பஞ்ச காலத்தை முன்பே உய்த்துணர்ந்த யோசேப்பு அரசனுடைய நிலையில் அடுத்த படியில் இருந்தவர். கடவுள் வெளிப்படுத்திய திருவுளத்தின்படி முன்னதாகவே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து களஞ்சியத்தில் சேர்த்து வைக்க, பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது எகிப்தியர் அரசனிடம் சென்று ஓலமிட, எகிப்து மன்னன் சொல்லுகின்றான், நீங்கள் யோசேப்பிடம் போங்கள் என்று சொல்லி. யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த யோசேப்பை குறித்து தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு பிடித்தமான மனிதராயிருந்தார், அவர் நேர்மையானவராயிருந்தார். யோசேப்பின் பொருட்டு கடவுள் எகிப்தை ஆசிர்வதித்தார். யோசேப்பின் பொருட்டு போத்திபாரையும் அவருடைய குடும்பத்தையும் கடவுள் ஆசிர்வதித்தார் என்று சொல்லப்படுகிற அன்புக்குரியவர்களே, எகிப்திய மன்னன் யோசேப்பிடம் போங்கள் என்று அனுப்புவது எதற்காக? உணவிற்காக. ஏற்கனவே கடவுள் வெளிப்படுத்திய திருவுளத்தின்படி அடுத்த பஞ்சகாலத்திற்கான உணவுகளை யோசேப்பு சேகரித்து வைத்திருந்தார். இது கடவுளுடைய பராமரிப்பை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாய் பார்க்கின்றேன். இந்த பஞ்ச காலத்தில்தான் யாக்கோபினுடைய புதல்வர்கள் எகிப்துக்கு செல்லுகின்றார்கள். அங்கு யோசேப்பு இருக்கின்ற காலத்தில் அவர்களும் எகிப்திலே தங்க நேரிடுகிறது. அவர்கள் மிகவும் அதிகமாய் மாறுகிறார்கள். இறுதியில் எகிப்திய மன்னன் அவர்களை அடிமையாக்குகின்றான். இந்த கடவுள் தேர்ந்து கொண்ட ஆபிரகாம் வழியாய் உருவாக்கிய இந்த மாபெரும் இனம் அடிமை இனமாய் மாறுகிறது. ஆயினும் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கடவுள் அவர்களை அழைத்து செல்வதாய் வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே அவர்களை எகிப்திலிருந்து கடவுள் விடுவிக்கின்றார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு உயிர்ப்பு பெருவிழாவினுடைய புனித வாரத்தில் கொண்டாடுகின்றோம். இயேசுனுடைய ராவுணவு திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த ராவுணவு பழைய ஏற்பாட்டில் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை நமக்கு விவரிக்கின்ற அந்த வரலாற்று பகுதியில் கடவுள் எகிப்தினுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அந்த இரவு அவர்களை அழைத்து செல்லுவதற்கு முன் மோயிசன் வழியாய் மக்களை அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து உட்கொண்டு தயாராக இருக்க அறிவுரை கொடுக்கின்றார். புளியாத அப்பங்களை அவர்கள் உண்ட பிறகு அவர்களை கடவுள் விடுவித்து வழிநடத்துகின்றார். 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணித்தவர்களுக்கு கடவுள் உணவளிக்கின்றார். அந்த உணவுதான் மன்னா. அது எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பியது என்று எந்த வரலாறும் தெரியாதவர்களுக்கு மோயிசன் சொல்லுகின்றார், நீங்கள் அறிந்திராத உணவை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். உணவு கொடுத்து உங்களை பராமரித்த கடவுள் உண்மையான கடவுள். அந்த கடவுள் உறவை வளர்க்கிற கடவுள், உணவின் மூலமாய் தோழமையை கொண்டாடுகிற கடவுள், உணவு கொடுத்து தன்னுடைய தாய்க்குரிய பாசத்தை அன்பை வெளிப்படுத்துகிற கடவுள். அந்த கடவுளோடு இணைந்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவருடைய நெறிமுறைகளை கட்டளைகளை
நாம் மறவாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி இருக்கிறது. இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதி. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் முழுவதும் யோவான் தன்னுடைய நற்செய்தியை ஒரு இறையியல் பாடமாகவே நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த பகுதியினுடைய தொடக்கம் கூட 2ஆம் பாஸ்கா விழா என்கின்ற தலைப்பும் அதன் கீழ் அப்பம் பகிர்தல் என்கின்ற தலைப்பின் கீழ் அடுத்தடுத்து வருகின்ற செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதி முன்பாக இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். 5 வார்கோதுமையை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்து மீதமானதை 12 கூடைகளில் நிரப்புகின்றார். அதன் பின்புதான் இன்றைய நற்செய்தியுடைய தொடர்ச்சி இருப்பதை நாம் வாசிக்கின்றோம். இயேசு சொல்லுகின்றார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு. உங்கள் முன்னோர் உண்டார்களே, பாலைவனத்தில் அவர்கள் சாப்பிட்டார்களே, அப்படிப்பட்ட உணவு அல்ல. அந்த உணவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் என்னை உட்கொள்ளுகின்றவர் ஒருபோதும் சாகார், அவர் நிலை வாழ்வை கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசு ஒரு ஊர்ஜிதத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். ஆனால் இந்த இறையியலை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். நீர் எப்படி உடைய உடலை கொடுக்க முடியும்? நாங்களே உடைய சதையை உண்ண வேண்டும், உடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும். எங்களுக்கு என்ன பைத்தியமா? அல்லது நீர் என்ன பைத்தியம் பிடித்தவரா? உங்களுடைய சதையை உண்ணச் சொல்லி சொல்லுகின்றீரே, இரத்தத்தை குடிக்க சொல்லி சொல்லுகிறீரே என்று சொல்லி யூதர் கூட்டம் இயேசுவோடு வாக்குத்தத்தத்தில் ஈடுபடுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு 5 வார்கோதுமைகளை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். இந்த உணவின் பின்னணியில் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். அந்த நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாத 5000 பேர் ஏற்பட்ட சலசலப்பு நிமித்தமாய் இயேசுவிடமிருந்து அகன்று செல்லுகின்றார்கள். அந்த 5000 2000ஆய் மாறுகிறது, 2000 6000ஆய் மாறுகிறது, 1000 100ஆய் மாறுகிறது. இறுதியில் 100 பேர் 12 பேராய் மாறுகிறார்கள். அந்த 12 பேர் தான் இயேசுவின் உடனிருப்பை உலகெல்லாம் எடுத்துச் சென்ற அப்போஸ்தலர்களாய் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு உண்மையான உணவு. அவர்தான் நமக்கான உயிர் தரும் உணவு. இந்த இயேசுவோடு நாம் இணைந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தம்முடைய உடனிருப்பை நாம் கொண்டாடுகின்ற திருப்பலியில் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். எனவே தான் திருச்சபை திருப்பலியை தன்னுடைய சொத்து என்று சொல்லுகிறது. நாம் கூட வழக்கமாய் நம்முடைய மரபு பாடலை பாடுகின்றோம். பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் கொடுத்தாலும் பூசைக்கு இணையில்லையே என்று பாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, காரணம் அந்த திருப்பலியில் இயேசு உயிரோடு பிரசன்னமாகிறார். அப்பத்தின் வழியாய், ரசத்தின் வழியாய் தம்முடைய உயிருள்ள உடனிருப்பை நம்மோடு கொண்டாடுகின்றார். அது என்னுடைய பிரசன்னம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு நற்கருணை ஏற்படுத்தி தம்முடைய அழியா உடனிருப்பை அதில் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு தூய்மை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு ஆசையோடு மரியாதையோடு பங்கேற்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்லுகின்றாரே, நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். எப்படி சாத்தியம்? இதை நமக்கு முன்னெடுப்பது இயேசுவினுடைய உயிருள்ள பிரசனமாகிய நற்கருணை. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையை நாம் கொண்டாடுவோம். நற்கருணை கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கின்ற பொழுது பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய திருச்சபையினுடைய இறையலார் புனித ஜஸ்டின் சொல்லுவார், ஒவ்வொரு விசுவாசியும் எந்த உணவும் உண்பதற்கு முன் நற்கருணையை பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய மையம் அச்சாரமாய் இருக்கிறது என்று சொல்லி திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. புனித அகுஸ்தீனார் கூட அழகாய் சொல்லுவார், கிறிஸ்துவின் திருவுடலை வணங்காமல் ஒருவர் அதை உண்ணக்கூடாது என்று சொல்லுவார். அப்படி என்றால் இன்று இயேசு உணவாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இயேசு உணவு வழியாய் தோழமை கொண்டாடினார், உணவு வழியாய் உறவை வளர்த்தார். அதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது.
அது சக்கேயுடனான விருந்தாக இருக்கட்டும், அல்லது பரிசேயரான சிமியோன் இல்லத்து கொண்டாட்டமாக இருக்கட்டும், அல்லது இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான மார்த்தா மரியா லாசர் குடும்ப கொண்டாட்டமாக இருக்கட்டும், அல்லது 5000 பேருக்கும் 7000 பேருக்கும் உணவு பகிர்ந்து கொடுத்த வைபவங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றின் மூலமாய் இயேசு உறவு கொண்டாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, உணவு என்று சொல்லுகின்ற பொழுது அது உறவை வெளிப்படுத்துகிறது. எனவே தான் நம்முடைய குடும்பங்களில் கூட, ஏன் நம்முடைய தமிழ் மரபு நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மிகப்பெரிய பாடம், நாம் குடும்பமாயிருந்து கூடி உண்ண அழைக்கப்படுகின்றோம். அப்பா ஒரு நேரத்திற்கு வருவது, அம்மா ஒரு நேரத்திற்கு வருவது, பிள்ளைகள் ஒரு நேரத்திற்கு வந்து உணவு அருந்துவது குடும்ப வாழ்வியல் அல்ல. நம்முடைய திருத்தந்தை இந்த குடும்பங்களுக்கான செய்தியை கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், வாரத்திற்கு ஒரு முறையாவது குடும்பங்கள் ஒன்றாய் அமர்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது போதனை அல்ல, நமக்கான வாழ்வியல் செய்தி. காரணம், நாம் உணவருந்துகின்ற பொழுது நாம் ஒன்றாய் வருகிறோம், நாம் பரிமாறுகின்றோம். அந்த பரிமாறுதல் எல்லாமாய் மாறுகிறது. உணவு மட்டும் அங்கு பரிமாறப்படவில்லை. அம்மாவின் பாசம், அப்பாவினுடைய தோழமை, அக்காவினுடைய நெருக்கம், தம்பியினுடைய உடனிருப்பு, அண்ணனுடைய உற்சாகப்படுத்துகின்ற பிரசன்னம் எல்லாம் அங்கு பரிமாறப்படுகிறது. ஒவ்வொரு கரண்டியாய் அம்மா எடுத்து போடுகின்ற பொழுது அங்கு தாயினுடைய பாசம் பரிமாறப்படுகிறது. கடவுள் அங்கு பிரசன்னமாகின்றார். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர் தரும் உணவு. அன்புக்குரியவர்களே, உணவு இயேசுவின் பிரசன்னம். எனவே அந்த உணவை நாம் மகிழ்ச்சியோடு உட்கொள்ள வேண்டும். அது ஆன்மீக உணவாக இருக்கட்டும், அல்லது நாம் குடும்பங்களில் உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும். உணவின் மூலமாய்தான் இயேசு உறவை வளர்த்தார். அது சீடர்களோடு கொண்டாடுகின்ற ராவுணவாக இருந்தாலும் இயேசு அந்த செய்தியை தான் சொல்லுகின்றார். உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னார். உங்கள் ஆண்டவரும் போதகருமாகிய நான் என்னை முழுமையாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். நீங்களும் தொண்டாற்ற, நீங்களும் உங்களை உடைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 2வது வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவினுடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது நாம் இயேசுவோடு பங்கு கொள்ளுகிறோம். அவருடைய உடலோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகின்றோம். அதைத்தான் இன்றைய விழா நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இயேசு வார்த்தையாயிருந்து வாழ்வானார், வாழ்வாகி நமக்கான உணவானார், உணவினால் நம்மை வாழ்விக்கின்றார். எனவே தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உணவுகளை விரயமாக்க வேண்டாம் என்று சொல்லி. அவர்கள் விரயமாக்குகின்ற உணவு வேறொரு குழந்தையினுடைய உணவு, வேறொரு பசியால் வாடுகின்ற மனிதருடைய உணவு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த உணவுக்காகத்தான் பல கோடி விவசாயிகள் கடும் வெயிலிலும் கடும் குளிரிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விளைவிக்கின்ற விளைபொருட்களுக்கான நியாயமான விலை இல்லாவிட்டாலும் உணவு கொடுப்பது கடவுளுடைய குணம் என்பதை உணர்ந்தவர்கள் செயல்படுகின்றார்கள். எனவே இந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியதும் விவசாயத்தை கொண்டாட வேண்டியதும் இது நம்முடைய மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா சூழல் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமாய் நான் உணர்கின்றேன். நாம் இப்பொழுது தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நுட்பவியலில் பணம் சம்பாதிப்பதை ஒரு மூலதனமாய் நாம் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, ஒருவேளை இந்த நோய் தொற்று என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஓடி ஓடி தேடி தேடி பணம் சம்பாதித்து வாழ்வதை விட மகிழ்ச்சியாய் குடும்பமாய் இருந்து விவசாயம் செய்து இந்த பூமி தருகின்ற உணவை உண்டு மகிழ்ச்சியாய் இருப்பதை கொண்டு வாழலாம் என்பதை கூட இந்த நோய் தொற்று காலம் நமக்கு தருகின்ற செய்தியாய் பார்க்கிறேன். அதுவும் ஒரு சமூக சிந்தனையான உணவுக்கான செய்தியாய் நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, உறவாய் இருக்கிற கடவுள் நம்மோடு உணவாய் மாறி உறவு கொண்டாட ஆசிக்கின்றார். அந்த கடவுளை உணவில் நாம் பார்ப்போம். அடுத்தவருக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கும் கடவுளுடைய உடனிருப்பை நாம் வெளிப்படுத்துவோம். இயேசு நீதி தீர்ப்பின் பொழுது வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து சொல்லுகின்றார், நான் பசியாயிருந்தே நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள்,
எதற்காக? நீதி தீர்ப்பினுடைய முதல் கோட்பாடே உணவை குறித்ததாக இருக்கிறது. உணவு, உடை, உறவிடம், இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்று சொல்லி சமூக அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எனவே உணவாயிருக்கின்ற கடவுளை நாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள, குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தில் உணவின்றி தவிக்கின்ற ஏழைகளுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து கடவுளை, உணவான கடவுளை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்போம். அதற்கான அருளை நாடுவோம். நானே உயிர் தரும் உணவு, என்னை உண்போர் என்றும் வாழ்வார் என்று சொன்ன இயேசுவிடம் நம் எல்லா மன்றாட்டுக்களையும் மௌனமாய் எடுத்துரைப்போம். நோய் தொற்று இருக்கின்ற காலகட்டத்தில் ஒருவேளை உணவுக்காய் ஏங்குகின்றவர்களுக்காக செபிப்போம். நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் மூலமாய் கடவுள் தம்முடைய பராமரிப்பை வெளிப்படுத்த செபிப்போம். நோய் தொற்று நிமித்தமாய் தங்களை சமூகத்தினுடைய பொது அரங்கிலிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டவர்களுக்காக செபிப்போம். அவர்களுக்கு கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னம் வலிமையை தரவும், அவர்களை ஆற்றுப்படுத்தவும், நோய் நீங்கி நலமடையவும் செபிப்போம். மிகவும் நெருக்கடியான இந்த சூழலில் தங்களுடைய உயிரை பொருட்டாக கருதாமல் ஏற்றுக்கொண்ட பணியில் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுகின்ற நம்முடைய மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்காக, தன்னார்வ நண்பர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக செபிப்போம். பெரும் நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவத்துறையை சார்ந்த நிபுணர்களுக்காக செபிப்போம். கடவுள் அவர்களுக்கு இந்த நோய்க்கான மருந்தினை வெளிப்படுத்தவும், அதை விரைவில் கண்டுபிடிக்கவும், இதன் மூலம் நோய் தொற்று பரவாமல் தடுக்கவும் கடவுள் துணை புரிய மன்றாடுவோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் நாமே இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிட அழைக்கப்படுகின்றோம். அல்லது இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தில்
நாமும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். நோய் தொற்று ஒருபுறம் இருக்க, அதீத வெப்பநிலையால் மழைக்காக ஏங்குகின்ற எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக விவசாயிகளை இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுவோம். அவர்களின் உழைப்பை ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து உடல் உள்ள சுகத்தோடு தங்கள் பணியை அவர்கள் செய்யவும், இதனால் உணவு கொடுக்கின்ற கடவுளின் பணியாளர்களாய் அவர்கள் வாழவும், அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விலை அவர்களுடைய விளைபொருள்களுக்கு கிடைக்கவும், அரசும் அவர்களை முதன்மைப்படுத்தவும் முக்கியப்படுத்தவும் மன்றாடுவோம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று மொழிந்த இயேசுவே, உமக்களாகிய நாங்கள் கொண்டு வந்து ஜெபித்த இந்த எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனளவிலனே மீட்பின் பாதை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனளவிலனே மீட்பின் பாதை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயிர்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ்ந்தர உலகம் உயர்ந்திட எம்மை வழி தந்தோ, எம்மை வழி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இதை கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகி கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்துதருடன் இறுதி ராவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழ் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றன. எனவே உமது அருளினால் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம்.
ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து, நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து, நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளின் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், உணவாய் நம்மோடு உறவாட வருகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து கழிப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் நின்றுமே வாழ்வா, அவன் நின்றுமே வாழ்வா. எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வாழி
அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பீர். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வார், அவன் என்றுமே வாழ்வார். நானே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவை இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன்